Dear student, 12th standard chapter 1 x is 1.5 second sum complete பண்ண போறோம். So, if ax square plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1, the remainder are 21, 61 and 9 respectively. Find a, b, c using Cousin elimination method. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட பாலினாமல் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அந்த குவாட்ரேட்டிக் பாலினாமலை டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸில் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணணும் வரும் ரிமைண்டர் ஒரு வேல்யூ வருது. இப்போ ரிமைண்டர் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைட் பண்ணால் 21 ரிமைண்டர் வருது. எக்ஸ் மைனஸ் 5 டிவைட் பண்ணால் 6 ரிமைண்டர். எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பண்ண பாலினாமலை 9 10s வரும்போது அப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ என்னவா கொஸ்டின் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன மெத்தடை சால்வ் பண்ண சொல்கிறாங்க? யூஸிங் கசியன் எலிமினேஷன் மெத்தட் ஆர் காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குற பாலினாமில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பாலினாமில் எப்பவுமே என்ன வரும்? ஒரு குவாட்ரிஃபிகேஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிது. நெக்ஸ்ட் இப்போ இந்த குவாட்ரிஃபிகேஷனு சானா இதான் நம்ம டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வேரியபிள் டிவைட் ஆகுது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 = 0 எக்ஸ் = -3, எக்ஸ் மைனஸ் 5 = 0 எக்ஸ் = 5, எக்ஸ் மைனஸ் 1 = 0 எக்ஸ் = 1. அப்போ இந்த 3 -3 5 1 வந்து இப்போ இந்த பாலினாமிலே டிவைட் ஆகுது. டிவைட் ஆகுனா ரிமைண்டரும் ஃபங்க்ஷன் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இது டிவைட் ஆகுது. இந்த வேல்யூக்கு வந்து இந்த பாலினாமிலே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ எக்ஸுக்கு வந்து -3 சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் -3 = a × x -3 b × -3 c. இப்போ எஃப் ஆஃப் -3 ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் -3 ரிமைண்டர் என்ன கொடுத்தாங்க? 21. அதான் எஃப் ஆஃப் -3 ரிமைண்டர் 21 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு அந்த 3 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 9a - 3b + c ஈக்குவேஷன் 1. அதே சேம் x = 5. இதே சேம் பாலினாமில் எக்ஸுக்கு 5 சப்ஸ்டிட் பண்ணுறேங்க. எஃப் ஆஃப் 5 = a × 5² + b 5 + c. எஃப் ஆஃப் 5க்கு ரிமைண்டர் என்ன நமக்கு? இது டிவைட் ஆகனா ரிமைண்டர் 61. அப்போ 61 = 25a + 5b + c ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 1 1ஓட ஈக்குவேஷனுக்கு நமக்கு அப்போ 1 யூஸ் பண்ணுறீங்க. அதே சேம் பாலினாமில் ஓகே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் 1 = a × 1² + b × 1 + c a + b + c ஈக்குவேஷன் 3. இப்போ ஈக்குவேஷன் 1 2 3 வச்சு நமக்கு ஒரு பாலினாமல் நமக்கு கிடையாது. அந்த பாலினாமல் ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த லீனியர் ஈக்குவேஷனை ஜஸ்ட் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இது நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் 9 -3 1. செகண்ட் ஈக்குவேஷனோட 25 5 1 1 1 1. நம்ம வேரியபிள் இருக்குது ஏபிசி இருக்குது. ஏபி XYZ இருந்தால் XYZ, ஏபிசி இருந்தால் ஏபிசி ஈக்குவல் டு 21 61 9. இப்போ 21 61 9. இது ஃபுல்லாக ஏ, இது கேபிட்டல் எக்ஸு, இது ஃபுல்லாக பி. ஓகே, இப்போ நமக்கு a/b வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். இது ஃபுல்லாக ஏ மேட்ரிக்ஸு /b மேட்ரிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயிங்னா நான் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வரும்? ஈஸியாக 1 9 இருக்குது. இப்போ இந்த வேல்யூ 1 இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறது. அப்படியே கூட சால்வ் பண்ணால் கரெக்டு தான், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஈஸியாக நம்ம இது 1 ஃபஸ்ட்டில் இருந்துன்னா 9 - 9 0 ஆகும், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அப்படியே டேரெக்டாக கூட சப்ஜெக்ட் பண்ணு, ப்ராப்ளம் இல்லை. இப்போ இல்லையா இந்த R3 வந்து R1ல் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, R1 வந்து R3 இன்டர்சேஞ்ச் பண்ணால் வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது ஒரு மேட்ரிக்ஸில். அப்போ நெக்ஸ்ட் நான் நமக்கு R1 நான் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ R3 வந்து R1ல் அட்டாச் பண்ணிட்டோம், R1 வந்து R3ல் அட்டாச் பண்ணிட்டோம். ஈஸினா இல்லை அப்படியே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ப்ராப்ளம் இல்லை, கரெக்டு தான் நமக்கு. ஜஸ்ட் நம்ம 1 ஃபஸ்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்காக நான் யூஸ் பண்ணேன். இல்லையே ப்ராப்ளம் அப்படியே போடுங்க, ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே. இப்போ நான் சேஞ்ச் பண்ணி இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த 3 வேல்யூ 0 ஆகும் நமக்கு. இதை நமக்கு இட் இஸ் எக்ஸலன்ட் ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 0 கிட்ட அதுக்கு -3 0 வரும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 0 வரும். அந்த R1 2க்கு அப்படியே அட்டாச் பண்ணுறது வந்து சேஞ்ச் பண்ணாமல். இது 0 ஆகும்னா இது என்ன வரும்? 25ல் மல்டிப்ளை பண்ணி 2 மைனஸ் பண்ண 0 ஆகிடுமா? அப்போ நெக்ஸ்ட் வரும் R2 டைம்ஸ் 2 R2 25 R2 மைனஸ் R1 மட்டும் எதில் மல்டிப்ளை பண்ணுறோம்? 25ல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ 25 25 0 இதான் வேணாம் 5 இது 25 வேணால் நமக்கு -20 ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன நமக்கு R2 வந்து 1 இதுனா -2 வேணாம் -24. இதே சேம் பண்ணால் இந்த ரிசல்ட் நமக்கு ஃபங்க்ஷன் வந்துடும், ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 9 0க்குன்னா நமக்கு அதே சேம் R1 தான் மல்டிப்ளை பண்ணோம்.
அப்போ அங்கே 9 என்ன 9 மைனஸ் 9 ஜீரோமா, அப்போ R1 மட்டும்னா நமக்கு ஒரு 9 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 மைனஸ் 9 ஜீரோ, நெக்ஸ்ட் வரும் -3 -12 -8 -60. இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி இதை ஃபில் பண்ணுறீங்க. இப்போ 2 ஜீரோ ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு இதை ஜீரோ ஆக்கணும். இதை ஜீரோ ஆகணும்னு சொன்னாங்க. இதை வந்து 12 மல்டிப்ளை பண்ணுங்க, இது 20 மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு என்ன பண்ண ஆட் பண்ணால் ஜீரோ ஆகிடுமா? ஏன்னா ரெண்டு ஒரே சிம்பிள்னா வரும், மைனஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சிம்பிளை தான் ப்ளஸ் பண்ணணும், ரெண்டு நேரம் மைனஸ். அப்போ ஒன்று மட்டும் நான் -1 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ டேரெக்டாக ஜீரோ ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? R3 வந்து 20 மல்டிப்ளை பண்ணுறீங்க, R1 வந்து 12 மல்டிப்ளை பண்ணி ரெண்டு மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடும். இப்போ 0 128 768. இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சா? அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? கீழே இருந்தால் ரிசல்ட்டு போகணும், பிலோவிலேருந்து இப்போ 1 இது ஃபுல்லாக ஏவோட கோஎஃபிஷியன்ட்டு, இது ஃபுல்லாக பியோட கோஎஃபிஷியன்ட், இது ஃபுல்லாக சியோட கோஎஃபிஷியன்ட், இது பியோட மேட்ரிக்ஸ். இப்போ 128 சி ஈக்குவல் டு 768. அப்போ நெக்ஸ்ட்டு 768. அப்போ சி ஈக்குவல் வரும் 768/128. அப்போ சி ஈக்குவல் டு 6. சி வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே சேம் -20 ஃபுல் வேல்யூ பி வேல்யூ. அப்போ -20b -24c ஈக்குவல் டு -164. -20b சி வேல்யூ நமக்கு தெரியும் 6. சி வேல்யூ 6. 6 into -24 -144 ஈக்குவல் டு -164. -144 ஆப்போதுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் -20b ஈக்குவல் நமக்கு லெஸ் பண்ணால் 20. அப்போ பி ரெண்டு சைடு மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா ரிசல்ட் வரும். அப்போ 20/20 என்ன வரும்? பி வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 9. ஏ வேல்யூ ஃபைன் பண்ணோம், பி வேல்யூ 1 தெரியும், சி வேல்யூ நமக்கு என்ன வரும்? 6ன்னு தெரியும். அப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் நமக்கு 1 + 7 7 ஆப்போசிட் போனால் -7. அப்போ நெக்ஸ்ட் நான் ஏ ஈக்குவல் டு 2. தர்ஃபோர் வேல்யூ இஸ் A2 B1 C வேல்யூ. இப்போ கரெக்டாக செக் பண்ணிக்க, இது ஈக்குவேஷன் சப்மிட் பண்ணுங்க நமக்கு. இப்போ ஏக்கு வந்து 1 2, பிக்கு 1 + 6, 2 + 3 3 + 6னா நமக்கு 9. அப்போ 9 கரெக்டாக வரும். எனி ஈக்குவேஷனை சப்மிட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சரி ரைட் ஹேண்ட் சப்மிட் பண்ணால் சேம் ஆன்சராக வரும். நம்ம வந்தால் ரிசல்ட் நம்ம என்ன வரும்? கரெக்டு. ஓகே. அப்போ தர்ஃபோர் கொஸ்டின் என்ன வரும்? ஒரு ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 6. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.